Hello friends, welcome to our channel Creative Experiment. இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிம்பிளான ஹேர் ட்ரையர் எப்படி நம்மளே பண்றது அப்படிங்கறத இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். 144 போட்டாங்க, மெட்டீரியல்ஸ் கிடைக்கிற நிறைய ஷார்ட்டேஜ் இருக்குது. அதனால எங்களால பெரிய ப்ராஜெக்ட்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம்ல தவிர அதை இம்ப்ளிமென்ட் பண்ண முடியல. எப்போ 144 கிளியர் ஆகுதோ அதுக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமென்ட் பண்றோம். சோ இன்னைக்கான வீடியோல எப்படி ஒரு சிம்பிளான ஹேர் ட்ரையர் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சோ லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ஓகே, நம்மளோட ஹேர் ட்ரையர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது போல் வந்து 1.5 இன்ச்சில் டீ ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். அது போலவே வந்து 1.5க்கு ஒன்று ரெடியூசர் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். அண்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இது போல் 1.5 இன்ச்சு எண்டு கேப் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஹேர் ட்ரையர் இருக்கிறது இது போல் வந்து 1.5 இன்ச்சு பிவிஎஸ் பைப்பில் 4 இன்ச்சில் ஒரு பீஸும் 2 இன்ச்சில் ஒரு பீஸும் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக வந்து நம்மளோட ஹேர் ட்ரையருக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது போல் ஒரு மோட்ரு ஒன்று. இந்த மோட்ரு தான் நம்ம ஹேர் ட்ரையருக்கு ஏரை ப்ளோ பண்ணி கொடுக்க போகுது. அண்டு ரொம்பவே முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது போல் நிக்ரம் வயர். இந்த நிக்ரம் வயர் தான் நம்மளோட ஹேர் ட்ரையருக்கு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க போகுது. நான் இது வந்து சால்டிங் எல்லேருந்து பிரித்து எடுத்துக்கிட்டேன். அண்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஹேர் ட்ரையரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சுவிட்ச் ஒன்று. இது எல்லாம் தான் நம்மளோட ஹேர் ட்ரையரை பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள். ஓகே, இதெல்லாம் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த நிக்ரம் வயரு அண்ட் மோட்ரு இதெல்லாம் எப்படி சுவிட்சு கூட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நான் நிக்ரம் வயரை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது போல் ஃபைபர் ஸ்லீவில் வந்து ஒரு 3லேருந்து 4 ரவுண்டு சுற்றிருக்கிறேன். சுற்றிக்கிட்டு நிக்ரம் வயரை ஸ்டார்டிங் பேண்டையும் எண்டிங் பேண்டையும் ஒரு ஒயரை கொடுத்து வெளில எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதே போல் மோட்டர்லேயே 2 ஒயரை கொடுத்து லிங்க் பண்ணிக்கிட்டேன். மோட்டருக்கு இந்த ஏர் ப்ளோ பண்ணுறது ஃபேனுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெட்டல் ஷீட்டை கட் பண்ணி ரவுண்டாக எடுத்துக்கிட்டு அதை வந்து ஃபேன் போல் செஞ்சுட்டேன். என்ன அளவில் செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெடி பண்ணுறதுல 1.5 இன்ச்சு பைப் தான் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ 1.5 இன்ச்சு பைப்புக்குள்ளே போகிற அளவுக்கு வந்து ஃபேனை லீஃபை ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எப்படி ஒயர்ஸை லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிக்ரம் வயர்லேருந்து வரக்கூடிய நெகட்டிவ் வரையும் அண்ட் மோட்டர்லேருந்து வர நெகட்டிவ் வரையும் ஒன்றா லிங்க் பண்ணி வெளில எடுத்துக்கிட்டேன். அதே போல் நிக்ரம் வயர்லேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் வரையும் அண்ட் மோட்டர்லேருந்து வர பாசிட்டிவ் வரையும் டேரெக்டாக சுவிட்சு கூட கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் சுவிட்சிலேருந்து இன்னொரு ஒயர் எடுத்து வெளில எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு பவர் சப்ளை கொடுத்துட்டு இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதையும் எவ்வளோ ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக இதுக்கு மேலே ப்ராசஸ் பண்ணலாம். ஓகே, பவர் சப்ளைக்கு ஒயர்ஸ் எல்லாம் லிங்க் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்க வேண்டியதான். இதுக்கு வந்து நான் 12 வோல்ட் பவர் சப்ளை தான் கொடுத்துருக்கேன். எதனால் அப்படின்னா வந்து இது 12 வோல்ட் பவர் சப்ளை தான் தாங்க இந்த மோட்ரு. ஸோ அதனால் 12 வோல்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்கு ஹீட் சென்சார் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இதை ஆன் பண்ணிவிட்டு எவ்வளோ ஹீட் வருது அப்படிங்கிற நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மோட்ரு நல்லாவே சுற்றிட்டு இருக்குது, காற்று நல்லாவே வந்துகிட்டு இருக்குது. அது உங்கள் விஷுவலில் காட்ட முடியாது, பட் நல்லாவே காற்று வருது. இந்த சென்சாரை பாருங்கள், ஹீட் ஸ்லைஸாக ஏறிக்கிட்டே இருக்குது பாருங்கள். அது நிக்ரம் வயருக்கு மெதுவாக தான் ஹீட் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது நமக்கு. பாருங்கள், 32 ஸ்டார்ட் ஆனிச்சு, இப்போ 33 வரும், 34 க்ளோஸ் ஆகிடுச்சு. அண்ட் நல்லாவே ஹீட் ஆகுது. ஓகே, நம்மளோட ஹேர் ட்ரை யூனிட் ரொம்பவே நல்லாவே இருக்காது, ஹீட் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. ஃபேன் நல்லா காற்று தள்ளிக்கிட்டே இருக்குது. ஸோ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பிவிசி பைப்புக்குள்ளேலாம் இது எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து நம்மளோட ஹேர் ட்ரையருக்கு ஹீட்டிங் பார்ட்டாக இருக்கக்கூடிய ஃபைபர் ஸ்லீவில் சுற்ற நிக்ரம் வயரை இந்த 1.5 இன்ச்சு ரெடியூசருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து நான் இதை 2 இன்ச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் 1.5 இன்ச்சு பிவிசி பைப்பை மாட்டிக்கிறேன். ஓகே, இப்போ ஹீட்டிங் யூனிட்டை சேஃபாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து நமக்கு ஏர் ப்ளோ பண்ணக்கூடிய மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 1.5 இன்ச்சு டீக்குள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபேனும் மோட்டரையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். சென்டர் பாயிண்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது போல் சின்னதாக ஒரு பீஸை கொடுத்துருக்கேன். பீஸை கொடுத்து மோட்டர் சென்டர் பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்படி ஃபிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஃபேன் வந்து மேலே கீழே இடிக்காமல் இருக்கும். அண்ட் கான்ஸ்டன்டான ஸ்பீடில் உங்களுக்கு ஏர் ப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, மோட்டரோட லீஃப் வந்துட்டு பிவிசி பைப்பில் வேறு எதுவும் இடத்துல இடிக்காமல் சென்டர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்ததாக வந்துட்டு இது போல் ஒரு மெஷ் எடுத்து சைடு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எதனால் அப்படின்னு வந்துட்டு நம்மளோட கையில் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மெஷ்ஷை வந்து நான் இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், நகராமல் இருக்கிறதுக்காக. டீக்குள்ளே ஃபேனையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதே போல் ரெடியூசருக்குள்ளே ஹீட்டிங் எலமெண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டையும் ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுவிட்சு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒயர்ஸ் எல்லாம். ஓகே, அடுத்ததான் நம்மளோட ஹேர் ட்ரையருக்கு சுவிட்சு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட ஹேர் ட்ரையருக்கு ஹேண்டில் வேணும். ஹேண்டிலுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது போல் 4 இன்ச்சில் கட் பண்ணி வச்சிருக்க பைப்பை வந்து டீ கூட கனெக்ட் பண்ணிடுறேன். அண்ட் வந்து இந்த 4 இன்ச்சில் கட் பண்ணி வச்சிருக்க பைப்பில் வந்து ஒரு சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஹோல்ஸில் தான் சுவிட்சை கனெக்ட் பண்ண போகிறேன். அண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி சுவிட்சை கனெக்ட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி இதுலேயும் சுவிட்சை கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, அவ்வளோதான். நம்மளோட ஹேர் ட்ரையர் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. அண்ட் சுவிட்சையும் கனெக்ட் பண்ணியாச்சு. எண்டு கப்போட ஒயரை வந்து வெளில எடுத்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க.
ஓகே, நம்மளோட ஹேர் ட்ரையர் ரொம்பவே நல்லாவே இருக்காது. ஹீட்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியுது. உடனே இன்ஸ்டண்ட்டாக ஹீட் ஆகாது. ஏன் அப்படின்னா நிற்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டன்ட் ஹீட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இதை விட அதிகமான ஃபோர்ஸில் வந்து உங்களுக்கு இந்த காற்று வேணும் அப்படின்னா வந்து இதை விட அதிகமான ஆர்பிஎம் உள்ள மோட்டர் யூஸ் பண்ணணும். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இது 50 ரூபாய்க்கு வாங்கின மோட்டர் தான். இதுக்கான கேப்பபிலிட்டி என்னவோ இதை மட்டும் தான் இந்த மோட்டரால் கொடுக்க முடியும். இதோட ஹை பவரான மோட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஃபோர்ஸாக கிடைக்கும் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் எப்படி சிம்பிளான ஹேர் ட்ரையர் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் இதை விட ஸ்பீடான ஹேர் ட்ரையர் வேணும் அப்படின்னா வந்து இதை விட அதிகமான ஆர்பிஎம் உள்ள மோட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதோட ஸ்பீடாகவே இருக்கும். அண்ட் இது போல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டாக காட்டுங்க. மீண்டும் மற்ற சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது ஒரு உங்களை வந்து விடைபெறுது உங்கள் பாலா.